அத்தனை பாக்கியவான்கள் நீங்கள், நான் அத்தனை பாக்கியவதிகள், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதை அப்படி கேட்ச் பண்ணிடணும். ஆமாம் எனக்கு தான் அப்படின்னு கேட்ச் பண்ணிடணும். அப்போ என்ன சொல்லியிருக்கு பாருங்க, என்ன சொல்லுது அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன வாசித்தோம்? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்கன்னா பார்க்கலாம். 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:3. சிங்காசனத்திலிருந்து ஒரு மகா சப்தம் பறையுதனாயும் நான் கேட்டது, இதோ மனுஷனோடு கூட தெய்வத்தினுடைய கூடாரம், அவன் அவனோடு கூட வசிக்கும், அவனை வந்து அவன் ஜனமா இருக்கும், தெய்வம் தான் அவனுடைய ஜனமாய் அவனோடு கூட இருக்கும். அவன் அவனுடைய கண்ணில் நின்று கண்ணீரெல்லாம் துடைச்சுக்கான போதும். அவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் ஒடி பாருங்க, அதை துடைப்பாராம். இங்க சொல்லி இருக்கிறது இதோ மனுஷனிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அப்படியானா உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஒரு என்ன பண்றாரு, நமக்குள்ள வாசஸ்தலம், அவருடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அப்படின்னா நான் பாக்கியவதி. நீங்க இப்ப சொல்லலாம் பாக்கியவதி, சொல்லுங்க பாக்கியவதி. நாம இந்த உலகத்து பார்வையில் எப்படி இருக்கும்? ஏதோ அந்த அவங்க போறாங்க, இந்த இவங்க தானா அவங்க தானா அப்படியா அப்படின்னு தெரியும். ஆனா ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சொல்றாரு, நான் தங்கக்கூடிய வாசஸ்தலம் உங்ககிட்ட இருக்குன்னு, உங்ககிட்ட இருக்கு. நான் வாசம் பண்ணக்கூடிய இடம் உன்னிடத்துல இருக்கு சொல்றாரு. நான் இதோ மனுஷனிடத்துல என்னுடைய வாசஸ்தலம் இருக்குது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் எப்படி இருப்பாங்களாம்? அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம கூட இருந்து நமக்கு தெய்வமா இருப்பாராம். நம்ம கூட இருந்துட்டாருன்னா இந்த உலகத்துல ஒன்றும் நம்ம வந்து அசைக்க முடியாது. உலகத்தை பார்த்து நம்ம பயப்படவும் மாட்டோம், பயமும் வராது. அன்பானவர்களை, உலகத்தை பார்த்து, இங்க இருக்கிற பிசாசை பார்த்து, அல்லது சத்துருவை பார்த்து, அல்லது ஏதோ ஒரு பல்லாங்கை பார்த்து நம்முடைய உள்ளம் பயப்படாது. நம்முடைய இருதயம் வந்து என்ன செய்யாது? பயப்படாது.